ஸோ இதுதான் வந்து பழைய கல்வெட்டு. ஆயிரத்தி 1913 ஸோ 1913 வைத்த கல்வெட்டு இது. இப்போ இந்த இடத்த பற்றியான வரலாறு இங்க இருக்க வந்து ஒரு சுவாமிஜி வந்து இப்போ இதை மெயின்டைன் பண்றவர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாரு. கோடீஸ்வர சுவாமிகள், கோடீஸ்வர சுவாமிகள் 62ஆம் பட்டம் பெற்றவர். ஆமா, கோயில் பேர் வந்து நேம் வந்து ஸ்ரீலா வன்னிய மடாலயம், ஜீவசாமி சித்தர் பீடம். கோயிலோட மகிமைன்னா மண்ணு இருக்குன்னா ஜரை நோய் நொடி நல்லாயிடும். மண்ணு தான் இங்க ஃபேமஸ். மண்ணு தான் மகிமை. சொல்லுங்க. இந்த ஜீவ சமாதியோட மகத்துவத்தை பத்தி ஐயா சொல்லுவார். இப்போ ஐயா வணக்கம். இவர் வந்து சாமி வந்து என்னப்பா முத்திய தேசிக சுவாமிகள் ஜீவசமாதி உயிர் உள்ள ஜீவசமாதி. இவர் அந்த இவர் இங்கே வந்து பிரசாதம் வந்து இவருடைய கீழ் உள்ள மண் தான். அதை தான் வந்து ஜீவசமாதி. இங்கே வந்து இவர் பல சித்துக்கள் இருந்து விளையாடியவர். எல்லா சித்தும் இவருடைய முருகன் அருள் பெற்றவர். முருகன் அருள் பெற்று அதனால் அவருக்கு எல்லா சித்தும் தெரியும். முருகன் அம்மா சித்து யாரும் பெற முடியாது. ஆனால் இவர் வந்து முருகன் அருள் பெற்றவர். மயிலத்து முருகர் தான் இவருக்கு. இவர் ஒரு போரியை போத்தினால் திருவண்ணாமலைக்கு போவார். அங்கே வருவார், எங்கே வருவார். மரத்தை வளைய வச்சு தெனங்காய் பிரித்தவர். அப்பேற்பட்ட வியாதியை இந்த மண்ணை தொட்டு இட்டால் வியாதி போய்விடும். இது நோய் தீர்க்கும் சித்தர் இவர். நோய் தான் பிறந்த குழந்தை கூட இதில் வந்து இவங்க சுற்றுவாங்க. இப்படி சுற்றிட்டு இவருடைய அருளை பெற்றுட்டு போவாங்க. எல்லாருமே வராங்க. இன்னும் இது ஐதீகங்கள் நிறையா இருக்குது. இதனுடைய இது வந்து அவர் வீட்டை கொஞ்சம் பெரியவர்கள் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வாங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு நான் வந்து ஒரு 10 வருஷமாக்காரன். இவருடைய எல்லா அருளும் எனக்கு கிடைக்குது. எல்லாம் நல்லது நடக்குது. இவர்கிட்ட வந்து உட்காந்து இவருடைய அருளை